சந்தி விநாயகா துந்தி கணபதி விநாயகா துந்தி கணபதி பாதங்காப்புதாமே வேளாரும் புத்திரனே சந்தி விநாயகா தன் பாதம் காப்போதாமே காக்கும் சிதம்பரா ஆனந்த தாண்டவோ கவிகளும் நாங்கள் வாட நாங்கள் வாடே காக்கும் சிதம்பரா ஆனந்த தாண்டவோ கவிகளும் நாங்கள் வாட நாங்கள் வாடே வாக்கு தர வேணும் முகுந்தன் மாறுவானே வாக்கு தர வேணும் முகுந்தன் மாறுவானே அம்பிகை வேளா கவிகளை நாங்கள் வாழ வாக்கு தர வேண்டும் முதல் மருவானே பால அம்பிகை அடியாவரணமா பொன்முத்து மாலையாரவாய் வணிந்தேங்க ஐயனை அடியாவரணமா பொன்முத்து மாலையாரவாய் வணிந்தேங்க மணிமாலை எங்கெங்கோ மார்பில் வதைக்கமோ மணிமாலை எங்கெங்கோ மார்பில் வதைக்கமோ மாணிக்க பூணோளா ஆதரவாய் வணிந்தே ஐயா ஆதரவாய் வணிந்தேங்க மணிமாலை எங்கெங்கு மார்பில் வதைக்கமோ வேளாடம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினாணி உத்திரத்தில் ஐயனை ஆடாம்பரத்துடன் திருக்கோடி நாட்டினாணி ஆணி உத்திரம் தண்ணில் பிறந்தவா ஆணி உத்திரம் தண்ணில் பிறந்தவா ஆனந்த பூத்தனன் வா வேளாணி உத்திரத்தில் ஆணி உத்திரம் தண்ணில் பிறந்தவா ஆனந்த பூத்தனன் வா குமர குருபரணி வெற்றி வேளா கொண்டறிந்தும் ஆள் மருவா மர சிறைகளெல்லாம் காத்தோணி முருகாதார் சடவேல் முருகா வள்ளி
மணவாளா திருச்செந்தூர் வேல் முருகாவே சிறுவனுக்கு வரம் தருவாய் எங்கை மரமா முளைத்தோனே எங்கை முறைமா முளைத்தோனே அப்பா வேலாயுத கதைக்கருள்வாய் அப்பா வேலாயுதா தாயகலை மகளை அம்மா மலை மகளே மலை மகளே மலையரசனுடைய மகள மலை மகளே மலையரசனோட திருமகளே தாயகலை மகள மலை மகள அரசமத்த திருமகளே அம்மா வால்மதி அம்பிகை வந்தருள வேணும் அம்மா நெஞ்சு முட்டினா உணர்ந்து ஆவுதடுமாறும் வேலை தண்ணில் ஆவுதடுமாறா தாயனார் குரலும் அங்கிடா நெஞ்சதும் உணர்ந்திடா நெஞ்சதும் உணர்ந்திடாமல் தாயே நின்று வேலையாட வேண்டும் கலை மகளே ஐயா நெஞ்சதும் உணர்ந்திடாமல் சாமி அரக்கர்கள கர்வருத்த அரக்கர்கள கர்வருத்த ஹரிராம ரகுராம அன்னை சீதையா சீதையுட மணவாளா ஸ்ரீராம சிறுவனுக்கு வாசலையா போதண்டனே போதண்டனே ராமா குழந்தைக்கு நீ வந்தருள்வாங்க எப்பனே குழந்தைக்கு வந்தருள்வா இந்த சொக்கநாச்சிபுரமதியில சொக்கநாச்சிபுரமதியில இருக்கும் தேவாதைதான் பூமியில பிறந்தவள என் தாயான சொக்கநாச்சி சொந்தனமா வரந்தருவா சொக்கநாச்சி அம்பிகைய எடுத்து வைத்த தெய்வம் தான் மருதப்ப சுவாமி ஐயா ஐயா மதலக்கினி வரம் தருவா அவரு பெத்த திருமகன அண்ணாமலை சேர்வ ஐயா அப்பாடி எனக்கு வரம் தருவா வெள்ளைய சேர்வ ஐயா வீட்டருள வேணும் ஐயா உடையம்மாள் பெண்ணவளே எனக்கு உத்தரவு கொடுக்க வேணும் உத்தம்மாள் அம்பிகைய முன்னால் வந்து அருளூரி முத்து சேர்வ சீனி சேர்வ சிலம்பு அம்மாளே ஏ மாடத்தியா அம்பிகைய தாய மாடத்தியா எனக்கு மதலகிரி மறந்தருவாவே அம்மா மதலகினி சாமி மருதப்ப சாமியுட கதைகள் வாட மலை மகளை அம்மா கதைகள் வாட சாமி நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு பாடமள பொழியும் நாடு உள்ளிந்த தெண்டல் வீசும் நாடு இஞ்சி
மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு பலகை விளாமரங்கள் பழுத்தோங்கி செழிக்கும் நாடு அத்தி விழா பழுத்ததேரும் அத்தி விழா பழுத்துதேரும் அழகான பன்னீரூத்து நகரத்திலே அத்தி பலா பழுத்துதரக்கூடிய அழகான நாடு எந்த நாடு தெரியுமா? அது என்ன நாடு சுவாமி? ஐயனே திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அழகான பன்னீரூத்து நகரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த பன்னீரூத்து நகரத்தில் யாரெல்லாம் ஆண்டு வரா ஆயர் குலம் பிறந்தவர் தான் யாதவர் குலம் உதித்தவர் தான் ஓனருட வம்சத்தில கோகுல கண்ணனுட அருளால கலியுகத்தில் பிறந்தவர் தான் கொணர் வழியில் வந்த சேர்வை என்றும் பேரும் பெற்ற அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் அவர்கள் அருமையுடன் வாழ்ந்து வாரா அளவு அருமையுடன் வாழ்ந்து வாரா அண்ணன் தம்பி 3 பேரும் அருமையோடு வாழ்ந்து வாரா ஐயா அண்ணன் தம்பி 3 பேரும் அண்ணன் தம்பி 3 பேரும் ஆட்டோடும் அவளது அருமையுடன் வாழ்ந்து வாரா ஆட்டோடும் சாமி முத்து சேர்வை என்பவரோ அவருடைய தம்பியா லட்சுமணன் சேர்வையும் அவருடைய தம்பியா பரமசிவ சேர்வையும் அண்ணன் தம்பி 3 பேரும் பட்டி நிறைந்து பால் மாடு ரொம்ப உண்டு ஏரி நிறைந்திருக்கும் எரும மாடு ரொம்ப உண்டு அலி நிறைந்திருக்கும் வெள்ளாடு ரொம்ப உண்டு அவருடைய 3 பேரும் இருந்து வாழ்கிற இருப்பு சேர்ந்தங்க தாளை அனைத்து வாழ்கிற அணைகையரும் பொன்னாலே உட்கார்ந்து மோர்கடைய அவர்களுக்கு முக்காலியும் நாளே உட்கார்ந்து மோர்கடைய நகரத்திலே அண்ணன் தம்பிமார்கள் 3 பேர்களும் அதாவது ஆமா 3 பேர்கள் முத்து சேர்வை லட்சுமண சேர்வை பரமசிவ சேர்வை அண்ணன் தம்பிமார்கள் 3 பேர்களும் நாட்டா
நாட்டாமை நந்த கோனாருடைய வழிவம்சத்திலே வந்து பிறந்தவர்கள் பார்த்துக்கோ. எப்பா வழி வழி வம்சத்திலே வந்து உதித்தவர்கள் அவர்களுக்கு ஆமா பல பல பட்டங்கள் உண்டு பார்த்துக்கோ. என்ன பட்டம்லாம் என்ன பட்டம்லாம் நடுக்காட்டிலே அன்னம் கொடுத்ததினாலே நாட்டாமை நந்த கோனார் நடுக்காட்டு தியாகி என்று ஒரு பேரு. ஏப்பா நடுக்காட்டு தியாகி. ஆமா ஆமா கரை கட்டி ஆண்டதினாலே அவர்களுக்கு கரையாளர் என்றும் ஒரு பெயர். கரையாளர்கள் என்றும் கொடிகட்டி ஆண்டதினால ஆமா அவர்களுக்கு கோனார் என்ற ஒரு பட்டம் பார்த்தோம். ஏப்பா கோனார் என்ற ஒரு பட்டமும். ஆமா சரிதான். அதுக்கப்புறம் என்ன இந்த ஆமா சேர்வ பட்டம்லாம் அது நம்மளா பிரிச்சுக்கிட்டது பார்த்துக்கோ. ஆமையா சேர்வ பட்டம் ஆமா நாமெல்லாம் பிரிச்சுக்கிட்டது. சரிதான். தரணி கட்டி ஆண்டதினால் தாசு என்று ஒரு பட்டம். இப்படி எல்லாம் பல என்ன உண்டு. ஆமா இப்படி எல்லாம் பல பல பட்டங்கள் உண்டு. ஆமா அப்படி எல்லாம் அப்படி ஆண்டு வருகிறார்கள். முத்து சேர்வ, லட்சுமண சேர்வ, பரமசிவ சேர்வ. அண்ணன் தம்பி 3 பேர்களும். முத்து சேர்வையுடைய மனைவி மாடத்தி. மாடத்தி முத்து சேர்வையுடைய மனைவி மாடத்தி. அவர்கள் மனைவி மக்களோடு ஆண்டு வருகிறார்கள். அப்படி ஆண்டு வரக்கூடிய காலத்தில் அண்ணன் தம்பி 3 பேரும் எங்க பன்னீரூத்துல ஆண்டு வரக்கூடிய காலத்தில் இந்த 3வது பிறந்தாரே பரமசிவ சேர்வ. அவர் மட்டும் எங்க போயிருக்காரு? சுண்டங்குறிச்சியில போய் இருக்காரு பார்த்துக்கோ. சுண்டங்குறிச்சிக்கு பஞ்சம் பிழைக்கிறதற்கு போய் இருக்கார். இவர்கள் இந்த முத்து சேர்வையும் மாடத்தியான பெண்ணானவளோ தாய்மார்களா போன வாரமே படிச்சு சொல்லியிருக்கேன். ஒரே வாக்குல கொஞ்சம் நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நீங்க படிக்கிறது தான் கேட்கும், நாங்க படிக்கிறது கேட்காது. அதனால கொஞ்சம் பேசாம இருங்க. ஆமா அதனால ஆமா முத்து சேர்வையும் மாடத்தி அம்மாள் பெண்ணானவளும் பன்னீர் ஊத்து நகரத்திலே எப்படி வளர்ந்து வருகிறார்கள் தெரியுமா சுவாமி? ஆட்டோடும் முத்து சேர்வை என்பவர் மாடத்தியா பெண்ணவர் மண்ணோடும் முருளோடும் பன்னீரொத்து நகரத்திலே பால் பவுசோடு வாழ்ந்து வாரா பவுசோடு ஐயா நகரத்தீரே அவருக்கு 7.5 கோபுரமா சொல்லே அப்படி சொல்லே ஒரு மண்டபங்கள் போடு போட்டு கந்தாலும் சுழறையாங்கேனமா அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகையா முத்து சேர்வன் அவர்கே சுத்தி கட்டோ பன்னிருத்து நகரத்தில சொல்லு அப்படி சொல்லு அங்கனுமங்கள் கீழரா போடு போட்டு கந்தாலும் அடுக்கமத்த வீடுகளா எங்க முத்து சேர்வ மாடத்தியா முத்து சேர்வ
பெண்ணானவளுக்கும் பன்னீர் ஊத்து நகரத்திலே ஆமா 1000 ஆடு 1000 ஆடு ஆமையா யாமனா யாதவர் குலத்துல பிறந்த மக்கள் அல்லவா ஆமையா ஆமாமோ போனார் குலத்திலே வந்து உதித்த ஆமா கோகுல கண்ணனுடைய வடிவம்சத்திலே வந்து உதித்த பூமான் அல்லவா வந்து உதித்தவர்கள் அல்லவா அதனால ஆமா ஐயோ அதான் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோ என்ன அப்போ என்னையா எடக்கூடினா என்ன ஒரே பாலும் தயிரும் தான் மணக்குமா வணக்கம் வணக்கம் வணக்கமே இப்ப என்னது மணக்கு என்னது மணக்கு இப்ப ரவுண்ட் பாட்டுல ஜப்ப பாட்டுல மணக்கு என்ன மணக்கு நீ செண்டா இருக்க அதான் மணக்கு அதனாலே ஆமா அந்த முத்து சேர்வையும் ஆடத்தியான பெண்ணானவளும் அப்படி ஆட்டோடும் ஆட்டோடும் பால் பவுசோடு வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய வெறுக்கும் ஐயா சொத்தாலும் குறைவும் இல்லை சுகத்தாலும் தாழ்வும் இல்லை சொத்தாலும் குறைவும் இல்லை சுகத்தாலும் தாழ்வும் இல்லை மண்ணாலும் குறைவும் இல்லை மழையாலும் தாழ்வும் இல்லை பொன்னாலும் குறைவும் இல்லை பொருளால தாழ்வும் இல்லை முத்து சர்வம் ஆடத்தியா சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்து இருக்க சுகம் இருக்க சொத்தால இருவருக்கும் சொத்தால சொத்திருக்கு சுகம் இருக்கு சுகத்தாலும் குறைவும் இல்லை ஏப்பா சொத்தால தாழ்வு கிடையாது சுகத்தாலே தாழ்வும் இல்லை ஆமா மண்ணாலே குறைவும் இல்லை மனையாலே தாழ்வும் இல்லை தாழ்வு கிடையாது அந்த முத்து சேர்வைக்கும் ஆடத்தி பெண்ணானவளுக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் கனியிலே சிறந்த கனி என்ன கனி கனியிலே சிறந்த கனி அண்ணாச்சி பழமனை அந்த பழமெல்லாம் இல்ல பாத்துக்கோ கனியிலே திகட்டாத கனி என்ன கனியா ஆப்பிளா அது இனிக்காதோ திகட்டாத கனி என்ன கனி அதுதான் பிள்ளை கனி ஏப்பா மதுரை கனி மதலை செல்வம் மதலை செல்வமானது இல்லாமல் முத்து சேர்வையே அனைத்த மாடத்தி பெண்ணானவள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்னையா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிலிய பன்னிருத்து நகரத்தில நான் தானா மலடானே நாட்டில் வேர் மலடில்லையோ எங்கனவா ராஜமன்னா 30 வயதும் முடிதறிக்க குழந்தை இல்லை 40 வயதும் நாடாள குழந்தை இல்லை 50 வயதாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த பன்னிருத்து நகரத்திலே நான் தான மலடா நாட்டில் வேற மலடில்லையோ எங்கனவா ராஜம்மன்னா என்ன பாவனானும் செய்தே என்ன பாவம் நானும் செய்தே எனக்கு இதுவரைக்கும் இல்லை மன்னவாகா
வந்தேனோ பட்டர நல்லதீரை நம் பார்வதி சண்டாளி பதற கலந்தேனோ வாட்டனாளி மறக்க போட்டோ வாட்டளந்த தோசம் உண்டோ அப்படின்னா என்னது? எப்பா ஓட்டநாளி மறக்கா ஓட்டநாளி மரக்கானா அப்போ பெரிய பெரிய சமசாரி வீட்டுல பெரிய மரக்கா இருக்கும் பார்த்துக்கோ. நம்ம ஆட்சி நம்ம தண்டையம் போடுறது ஆட்சி பூரா தெரியும். அந்த ரெண்டு பெரியாத்தால காணும் இன்னைக்கு. ஆமா இல்லனா முன்னால வந்து போன வாரம் முன்னால வந்து இருந்தா பார்த்துக்கோ. ஆமா இன்னைக்கு வரல, இன்னமே தான் வருவாங்களோ. ஏ பெரியாத்தா பாம்படம் போட்ட பெரியாத்தா எங்க இருந்தாலும் வா. பாம்படம் போட்ட பெரியாத்தா? ஆமா. அதனால சமசாரி வீட்டுல எல்லாம் ஆமா அந்த காலத்துல சமசாரி வீட்டுல பெரிய மரக்கா இருக்கும் பார்த்துக்கோ. இருக்கும் இருக்கும். பெரிய மரக்கானா கிலோடி ரவுண்டா ஓட்ட இருக்கும். ஓட்ட அந்த மரக்கால ஓட்ட கிடக்கும். அப்போ கருதறுக்க போனா என்னத்துக்கு இருப்பாங்க? கொத்துக்கு தான் அப்ப கருதறுக்க போவாங்க பார்த்துக்கோ. அந்த காலம் எடுத்திருக்காங்க. அந்த காலம் கொத்துக்கு கருதறுக்க போனாங்கன்னா ஒரு ஆளுக்கு காலம் கொத்து அதை கொண்டு வந்து வீட்டுல மூட மூடையா சேர்த்து வச்சு அப்ப சோறு சாப்பாடு கிடைக்காத காலம். அரிசி கிடைக்காத கூடிய காலத்துல கொத்துக்கு போய் கருதறுக்க போயிருக்காங்க. இப்ப பணம் கொடுத்தாலும் யாரும் வர மாட்டாங்க பாத்துக்கோ. இப்ப வண்டி தான் இருக்கு, பூரா மிஷினு தான். அதனால அப்ப சமசாரி விக்கெட்டுக்கு பாட்டாளி மக்கள் பாடுபட வந்தோது அந்த ஐயா என்ன செய்வாரு? நல்லா சின்ன மரக்கா, அதாவது ஒரு பக்கா பிடிக்க மரக்காவில என்ன செய்வாரு? அள்ளி போடுவாரு. இந்த அம்மா அங்க இருந்து வேக வேகமா வருவா. ஏ மனுஷா, நீலாம் மனுஷனாடா? காலையில இருந்து சாயந்தரம் வரை பிள்ளைகள் வேலை பார்த்திருக்கு. கூட கொஞ்சம் அளந்து போட்டோம்னு சாப்பிட்டு போட்டோம்னு அளப்பா பார்த்துக்கோ. பெரிய மரக்கால கொண்டு வந்து அது நிமிர 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 அளந்து வச்சிருப்பா. கீழோடி பார்த்தன வையி என்ன பெரிய சைஸ் ஓட்டர், ரவுண்டா ஓட்டர் இருக்கும். பெரிய ஓட்டர் இருக்கும். பாதி அள்ளி சாக்குக்குள்ள போடும் போது பாதி கீழையும் பாதி சாக்குக்குள்ளையும் போகும். ஆமா. அப்ப என்ன செய்வா? என்ன வேலை பார்த்த பாட்டாளி மக்கள் என்னையா செய்வாங்க? வயிறு எரிஞ்சு திட்டுவாங்க பாத்துக்கோ. அந்த சாபமானதுதான் எனக்கு பிடிச்சுதா? என் கணவா ராஜமன்னவா என்ன மாடத்தி நான் ஓட்டனாளி மறக்க போட்டேன். ஓட்டல் அந்த தோசம் உண்டோ ஆவை அடித்தேனோ ஆவை அடித்தேனோ மன்னவா அந்த நேரோ மன்னா ஆவை நானோ அடித்தேனோ அந்த நேர நம்ம வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்யலையோ எங்கடவா ராஜம்மன் செக்கி வந்தவரை பாத வெட்டி மாடத்தீயா பின்னால் வர சொல்லல எங்கடவா ராஜமன்னா நான் என்னும் பெண்ணு என்றும் பெத்தி எடுப்பதப்போ பெத்தி எடுப்பதப்போ மன்னவ பிள்ளை முகம் போ மன்னா என் மன்னாவா பிள்ளை முகம் ஆணு என்றும் பெண்ணு என்றும் பெத்தெடுப்பது மன்னவா. ஆமா. பிள்ளை முகம் பார்ப்பது எப்பம் என்றார். பார்ப்பது எப்பம் என்றார். என்னும் ஆடத்தியானவன் முத்து சேர்வை அழைத்தோ என் கணவா ராஜமன்னவா
குழந்தை இல்லையே மன்னவா. இல்லையே இல்லையே மன்னவா. அதான் சொல்லி இருக்காங்க. ஆமா சொக்காரன் சுவக்காரன். ஆமா செத்தாலும் கடங்காரன் பார்த்துக்கோ. ஏப்பா சொல்லியிருக்கிறார்கள். செத்தா சிறப்பா. யாரு? சொக்காரன். அதான் முடிவான் பார்த்துக்கோ. முடிவான். செத்தா சிறப்பா அதான் முடிவாம்னா என்னங்க? என்ன? இப்போ அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க. 4 பேர். அவனுக்கு மூத்தவனுக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். ஆமா. அப்போ என்ன சொத்து சுகம் கொஞ்சம் பச கூட கொஞ்சம் இருந்ததுன்னு வை. ஆமா ஆமா. என்ன செய்வான்? என்னையா என்ன செய்வான்? என்ன செய்வான்? என் பெரியப்பனுக்கு கீடாவுமா அம்மா. ஏழு எங்க பெரியப்பம்ல எங்க பெரியப்ப அவன் செத்த அன்னைக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். எங்க அப்பனுக்கு மூப்பு. ஒரு குட்டிச்சவர் கூட இல்லைன்னு வை. என்ன என்ன சொல்லுவா? என்னையா உன்னை மாதிரி உள்ளவன். ஆமா. ஏடா உங்க பெரியப்பன் தானே, பெரியப்பன் தானே, உங்க அப்பன் கூட பிறந்தவன் தானே, ஆமையா நீ போய் ஈமத்திரிய செய்ய அப்படின்பா. உனக்கு ஒரு புண்ணியமா சேரட்டுமே. ஏழு உனக்கு என்னல நானே எங்க அப்பனே ஆமா ஒரு குட்டிச்சவர் எனக்கு எடுத்து வைக்கலன்னு எடுக்கலன்னு ஏன் அவன் செத்த அன்னைக்கே நான் 7 வாட்டில் கோட்டரை அடிச்சுட்டு வாழைக்குள்ள போய் படுத்து கிடந்தேன்டா. படுத்து கிடந்தேன்டா. ஏன் இல்லைன்னா சோளத்துக்குள்ள போய் படுத்து கிடந்தேன். ஆமா நீ வந்துட்டான் பாரு. சித்தப்பனாவது செத்தப்பனாவது. ஆமா போடா போடா வேலைய பாரு. போ, உனக்கு வேணும்னா நீ போய் கொல்லி வை அப்படின்னு. அதான் சொக்காரன் சுவக்காரன் செத்தா சிறப்பான். ஆமையா அதான் முடிவோம்னா என்ன சண்டையை இழுத்து விடுறது அவன் தான். அவன்தான் இழுத்து விடுவான் கடைசியில. என்ன ஏயா கடைசியில என்ன சேர்த்து வைக்கிறது நம்ம சொக்கார பேரோட தான் இருப்பான் பார்த்துக்கோ. ஆமையா அதனால என் மன்னவா என்னையா நாளை ஒரு காலத்தில ஆமண்ணே அதான் கரை ஓரம் கரை ஓரம் அங்கங்கரைக்கு அங்கோ போராட்டோ கரை ஓரம் அங்கோ என்னவா ஊத்தாங்கரை ஓரம் கரை ஓரம் உடைய ஓடோ போராட்டோ கரை கரை ஓரம் ஓரம் ஓடம் ஓடைய மன்னவ தீத்த கரை ஓரம் கரை ஓரம் செம்பு எடுக்க செம்பு போராட்டோ கரை ஓரம் செம்பு எங்க நவராஜம் வேண்டாம் எஜமான ரஜகிரிய என்ன பாவனாமல் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை. எங்க நவராஜம் வேண்டாம் எஜமான ரஜகிரிய குப்பையில் அமைந்து வரோ குவாலி கூட மலடாச்ச வேலி எல்லாமே 5 வரும் வெள்ளாடு மலடாச்சு கையால வளர்த்ததோரு காராம்பசு மலடாச்சு முத்தத்தில் 5 வரும் முத்தத்தில் அந்த வெள்ளாடு மலடாச்சே நாம முத்தத்தில வைந்து வரோ தகதகதா வாசல் எல்லாமே 5 வரும்
வைத்த மரம் முருங்க மரம் பூக்கிளை வாசலில் வைத்த மரம் வாழ மரம் பூக்கிளைய நம்ம ராஜமன்னா என்ன பாவம் நாமல் செய்தோ மன்னவா இதுவரைக்கும் ஒரே குழந்தை இல்லை மன்னா என்ன பாவம் நாமல் செய்தோம் குழந்தை ஏ எங்கனவா ராஜமன்னவா மன்னவா எஜமானே ரஜகிளிய எம்புருசாங்க என்ன பாவம் நாமல் செய்தோம் இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்ல ஒரு வயிற்றுல புழு பூச்சி கூட இல்லையே மன்னா எங்க ஐயா புழு பூச்சி வேணும்னா மேகிட்ட இரவில போய் இப்படி கால தண்ணிய ஊத்தி வெட்டு அதுல புழு வரும் என்ன புழு பூச்சின்னா அப்படி தப்பா நினைக்கப்படாதே பூச்சி வேணும்னா காக்கல கருப்பட்டி எடுத்து தின்னு வயிற்றுக்குள்ள கீரை பூச்சி வளரும் ஏ பூச்சி புழுவுனா நீ நினைக்கிற மாதிரி அந்த பூச்சி புழுவோ கிடையாது அப்ப என்ன புழு பூச்சி அதாவது புழுவுனா ஆண் குழந்தை ஏப்பா ஆண் குழந்தை பூச்சினா ஏப்பா பெண் குழந்தை ஆமா சில மாமியா மருமவா பக்கத்து வீட்டுக்காரிக்கு இவாளுக்கும் ஒண்ணு போல கல்யாணம் முடிஞ்சிருக்கும் பாத்துக்கோ யாரு மாமியா பக்கத்து வீட்டுக்காரிக்கும் ஆமா இவாளுக்கும் ஒண்ணு போல கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அவ வந்த யோகத்துல வந்த 2 வருஷத்துல 2 பிள்ளைய பெத்தெடுத்துருவா கருப்பட்டி கொண்டாந்துட்டாங்க ஏய்யா பிறந்தே 2 பிள்ளைய அடுக்கடுக்கா பெத்துருவா இவ வந்த கிரகமோ என்னன்னு தெரியல இவளுக்கு ஒரு புழு இருக்காது பூச்சி இருக்காது அப்ப அவங்க குலதெய்வத்திட்ட வந்து கொண்டாந்து காலில் விழவப்பா ஏ ஐயா ஏ மருதப்ப சேர்வ உனக்கு நான் என்ன குறை வச்சேன் போன வாரம் ஏ மருதப்ப சேர்வ என்ன உனக்கு நான் என்ன குறை வச்சேன் என் மருமகளுக்கு வயத்துல ஒரு புழுவு பூச்சிய குடும்பா ஒரு குழந்தை இல்லையா ஒரு கருவேப்பிள்ளை இல்லையேம்பா பாத்துக்கோ தோட்டத்தை சுத்தி எத்தனை என்னது கருவேப்பிள்ளை என்னதுயா குழந்தைதான் குழந்தை அதனால என் கணவா ராஜமன்னவா நமக்கு சொத்து சுகம் இருந்தும் சொத்தாலே ஒரு குழந்தை இல்லையே மன்னவா என் மன்னவா மணவாளா மன்னவா ஆடதும் ஜடைத்துதானா ஆடதும் ஜடைத்துதானா ஆடே அழியில காளாரோ ஆடதும் ஜடைத்துதானா ஆடே மண்டையில காளாரோ சிறைத்துதானா ஓடி குப்பையில காணாரோ ஆணையது சிறைத்துதானா ஆனச்சாவடியில் காணாரோ குதிரையது சிறைத்துதானா எங்கனவா ராஜமன்னா கொட்டாரத்தில் காணாரோ பாம்பு சடைத்துதானா பாம்பு புத்துக்குள்ள காணாரோ பாவின மனதடைத்தார்
மனஞ்சடைத்தார் எனக்கு பாங்கனது தஞ்சமையோ என் மன்னவா பாங்கனரு தஞ்சமையோ பாவி நான் மனஞ்சடைத்தோம்னா நான் எங்க போய் விடுவேன் நான் பாங்கனத்துல தான் போய் விடணும் மன்னவா பாங்கனத்துல தான் போய் விட வேண்டும் என்று ஆமா பார்த்தார்கள் முத்து சேர்வையும் ஆடத்தியான பெண்ணானவனும் என்ன செய்தார்கள் என்ன செய்தார் என்னன்னா தீராத வினையை யார் தீப்பா ஏப்பா தெய்வம் தான் தீத்து வைக்கணும் இந்த தெய்வம் தான் தீக்கணும் பார்த்துக்கோ ஆமா மாறாத வினையே ஏப்பா அந்த அந்த மாதிரி தான் தீத்து வைக்கணும் இந்த மருதப்ப சேர்வைதான் தீர்த்து வைக்கணும் பார்த்துக்கோ ஆமா அதனால என்ன செய்கிறார் தெரியுமா என்னய்யா முத்து சேர்வையும் ஆடத்தியானவளும் நாம கோவிலுக்கு போகணுமே கும்பிட்டு தவணங்கணுமே தான தர்மம் செய்யணுமே தவ குழந்தை வாங்கணுமே நாம தவ குழந்தை வாங்கணுமே ஐயா செய்யணுமே நாம தவ குழந்தை வாங்கணுமே சாமி முத்து சேர்வை என்பவரும் மாடத்தியா பெண்ணவரும் அன்னதானம் சுரணதானும் அள்ளி அள்ளி செலவு செய்தாங்க பொன்பொருள வஸ்திரம் புகழுடனே செலவு செய்தாங்க சுமை கொண்டு வாரவர்க்கு அவரோ சுமை தாங்கி கட்டி வைத்தாங்க அன்னம் என்று வாரவர் அன்னதான சத்திரம் அவசரம் அமைத்து வைத்தாங்க தாகம் என்று வாரவர் தாகம் என்று இருவேரும் தண்ணி பந்தல் அன்னம் என்று வாரவங்களுக்கு அன்னதான சத்திரம் கட்டி வைத்தார் ஆமா தண்ணி கொண்டு வாரவருக்கு ஆமா தண்ணி பந்தல் அமைத்து வைத்தார்கள் அமைத்து வைத்தார்கள் அந்த முத்து சேர்வையும் ஆடத்தியான பெண்ணானவள்ளோ ஆமாமண்ணே இன்னும் பல பல தான தர்மங்களை எல்லாம் எப்படி செய்து வருகிறார் தெரியுமா எப்படி எப்படி அண்ணே அந்த முத்து சேர்வையும் ஆடத்தியாகிய பெண்ணானவளோ பெண்ணானவளோ ஏ அப்பா என்ன தான தர்மம் செய்யாத தர்மம் இல்ல பாத்துக்கோ ஆமா அன்னதானம் அன்னதானம் சுரணதானம் ஆமையா ஆதானம் போதானம் வஸ்திர தானங்கள் எல்லாம் செலவு செய்தார்கள் செலவு செய்தார்கள் அது மட்டுமில்ல என்ன என்னையா தென்காசி வேற ரோடு போட்டா ரோடு போட்டா ரோடு போட்டா அங்க தென்னங்கண்ணை பதயம் வைத்தார் பதயம் வைத்தார் பதயம் வைத்தார் ரோடு ஓட்டா அங்க குத்தாளரோடு போட்டாங்க குத்தாளரோடு போட்டாங்க ஆலங்கண்ட பதயம் வைத்தாங்க
பாவனாசம் ரோடு போட்டா ரோடு போட்டா ரோடு போட்டா ரோடு போட்டா அந்த பனமரத்தை பதயம் வைத்தா பதிய வைத்தா பதிய வைத்தா ரோடு போட்டா ரோடு போட்டா வடக்க காசி வேற ரோடு போட்டாங்க கண்ணு புலி பதயம் வை வைத்தாங்க ராமேஸ்வரம் ரோடு போட்டா போட்டாங்க ராமேஸ்வரம் ரோடு போட்டா போட்டாங்க கதைய வை வைத்தாங்க திருச்செந்தூர் ரோடு போட்டா ரோடு போட்டா ரோடு போட்டா ரோடு போட்டா திரு திருப்புளியமரம் பதயம் வைத்தா பதிய வைத்தா பதிய வைத்தா ரோடு போட்டா ரோடு போட்டா அப்படியே தான நல்ல தர்மங்கள் சந்தோஷமா செய்வார் அப்பமுமே குழந்தையில் முத்து சேர்வை என்பவர் மாடத்தியா வெண்ணவர் கையாத தர்மம் அல்ல செய்யாத அவர்கள் போவாத கோயிலில் செய்யாத தர்மம் இல்லை இருவேரும் போகாத கோயில் இல்லை நம்பி முத்து சேர்வ மாடத்தியா மாடத்தியாக முத்து சேர்வ மாடத்தியா மாடத்தியாக தான நல்ல தர்மம் எல்லாம் தருமமெல்லாம் அள்ளி அள்ளி செலவு செய்தார் செலவு செய்தாக நல்ல கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்குவாரோ பண்ண கண்ட இடங்கள் எல்லாம் சேர்வம் மாடத்தியா முத்து சேர்வம் மாடத்தியா அவரோ மண்டிட்டு வணங்குவாரோ ஐயா முத்து சேர மாடத்தியாக வணங்குவாரோ கல்லை கண்ட இடங்களெல்லாம் கையெடுத்து வணங்கினார்கள் வணங்குகிறார்கள் வணங்குகிறார்கள் இருவேர்களும் மண்ணை கண்ட இடமெல்லாம் மண்டியிட்டு வணங்கிறார்கள் என்னது என்னது சத்தங்கக்கு மணி 11 மணி ஆகுதுன்னு பெல்லடிக்கும் அம்மா பெல் அந்த முத்து சேர்வையும் ஆடத்தியான பெண்ணானவளோ ஆமா பிள்ளை வர வேணுமே என்று வேணுமென்றோ வேணுமென்றோ வடக்க காசியில இருந்து தெற்க கன்னியாகுமரி பாதையாக ஆமா அப்படியே திருச்செந்தூர் ஆமா ஸ்தலங்கள் கட்ட ஸ்தலங்கள் எல்லாம் சுத்தி பார்த்தா ஏப்பா சுற்றி பார்க்குகிறார்கள் என்ன ஸ்தலம் எல்லாம் என்ன என்ன இப்போ ஆமா பிள்ளை இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும் ஏப்பா ஆஸ்பத்திரிக்கு போகணும்னே ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஆமா ஏக்கா ஏன் அம்மா ஏன் அம்மா எத்தனை வாட்ட சொல்ல அந்த வீடியோ பூரா உங்க சவுண்டு தான் கேட்க எங்க சவுண்டு கேட்கவே இல்லை போன வாரம் எடுத்த வீடியோல ஃபுல்லா உங்க சவுண்டு தான் கேட்க எங்க சவுண்டு கேட்கவே இல்லை அதனால கொஞ்சம் இங்க பாரு அமைதி காத்து தாங்க நல்லா பழக்கம் பேசுங்க மறுபடியும் சொக்கனாச்சமா நல்ல இல்லைன்றங்க முட்டை கடிக்கவங்க நல்லா இப்படி பேசிட்டு ஒரு அம்மா போனாரன்னு சொன்னாவல ஆ நீ அந்த அம்மால பிறகு செய்யல பிறகு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கதையை காப்பிய கோயில் வந்து ஊர் பறி பேசுற அம்மா கதை கேட்கலையா கோயில்ல வந்து யாரும் புரணி பேசாதீங்க புரணி பேசுறவங்க பூரா பூரானா பேருவிய ஒட்டு கேட்கவங்க பூரா செவத்துல போய் பாம்பு பள்ளியா பேருவியா அடுத்த செம்மத்துல இப்பம் இல்ல அதனால கேட்டுக்கோங்க பேசக்கூடாது அப்போ அந்த காலத்துல பிள்ளை இல்லனா சரி
என்ன செஞ்சிருக்காங்க? ஏப்பா அந்த காலத்துல பிள்ளைன்னா கோயில் கோயிலா கும்பிட்டு வணங்கிருக்காங்க. கோயில் கோயிலா கும்பிட்டு வணங்கி இருக்காங்க. இருக்கங்குடி மாறி நேரா இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. நான் உனக்கு அங்க பிரச்சனை செய்தேன். ஆத்தா இருக்கங்குடி மாரியம்மா உனக்கு அக்னியை ஏந்துதேன். உன பூக்குழி இறங்குதேன். இறக்குதையா? இறங்குதான் முன்ன. ஆத்தா மாரியம்மா என்னம்மா உனக்கு மாரியம்மா வாரா. அந்த பந்தத்தை எடுத்து வாயில சுடுங்க. ஆத்தா மாரியம்மா உனக்கு நான் மாதாந்த நடக்கமுன்னு எனக்கு பிள்ளை வரத்தை குடு. உனக்கு முப்பேர் விடுதம்பா. அப்பன் தெய்வத்துக்கு போய் நேர்ந்திருக்காங்க. தெய்வம் பிள்ளை வரம் கொடுத்திருக்கு. தெய்வத்தோட பேரை குழந்தைக்கு வச்சிருக்காங்க. முப்பேர் கொடுத்திருக்காங்க. இருக்கங்குடிக்கு போனா பெரிய மாறி, சின்ன மாறி, கடைக்குட்டி மாறி, பூமாரி, பூமாரி, அது அதுக்கு பிறகு நம்ம விட்ட பேர் கருமாரி, முத்துமாரி, திருக்கணங்குடி மாறி அப்பெல்லாம் பேரை விட்டுருக்காங்க. எசக்கியம்மாளும் பிடிச்சு பேர் வாங்கினான்னு வையி. என்ன? பெரிய எசக்கி, சின்ன எசக்கி, பூவசக்கி, நடுவுல எசக்கி, பூவசக்கி, மாவசக்கி, மஞ்சள் எசக்கின்னு பேர் வாங்குவா. அப்பம் பிள்ளை என்னன்னா தெய்வத்தை போய் வணங்கி இருக்காங்க. தெய்வம் கொடுத்துருக்கு பிள்ளை. இப்ப எங்க போறாங்க? ஆஸ்பத்திரியா போறாங்க. வேற ஐக்ரவுண்டுக்கு போறாங்க. ஆமா. டாக்டர் அம்மா காலில் போய் விழுதாங்க. அவங்க கொடுக்காங்க பிள்ளை வரும். அவங்க பேரை விடுக்குதாங்க. டாக்டர் அம்மா பேரை விடுதாங்கப்பா. அப்பெல்லாம் இப்ப காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அதனாலே முத்துச்சேர்வையும் ஆடத்தியானவளும் பிள்ளை வர வேணும் என்று பக்கத்துல எந்த பெரிய ஸ்தலம் இருக்கு? சங்கரம் கோயில் தான் இருக்கு. சங்கரன் இருக்கிறாரு. சங்கரம் கோவிலுக்கு போக வேணும் என்று அவரோ பன்னிருத்து நகரவே முத்துச்சேர்வை என்பவர் மாடத்தி வெண்ணவர் உண்டவனும் நினைவியும் பன்னிருத்து நகர வீட்டோம் எங்க வருவாரான பாதையாக மாறாரே இருவேரோ அவர் உளம்பாதை கூடி மண்ணி குழந்தால் தனை கடந்தோ மடமுகம் மாறாரே சரி விளக்கு வீட்டோம் எங்க வருவாரா சங்கரம் கோவிலுக்கு சங்கர கோவிலுக்கு அங்க வருவாரோ இருவேரோ இன்னும் வருவாரோ இருவேரோ ஐயா சங்கரம் கோவிலே இன்னைக்கு நீங்க சங்கரம் கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்க. அம்மா ஆவட பொய்கையிலே நீராடுனேமே. ஆனால் ஆமையா மேல உள்ள அசடுகள் எது இருந்தாலும் ஆமா அதாவது என்ன தோல் வியாதி ஆமா அப்படிங்கிற ஒரு வியாதியை புறம் குணம் கொடுக்கக்கூடிய ஆமா ஒரு மருத்துவ குணம் குடிச்சது அந்த ஆவட பொய்ய. எப்ப ஆவட பொய்க நம்ம சும்மா போறோம். ஆமா அதாவது விஷகடிகளை நீக்கக்கூடிய தன்மை உடையது. பார்த்துக்கோ. சும்மா கோயிலுக்கு போறோம். கொடி மரத்தை தொட்டு கும்பிட்டோம். ஆமா 2 உப்பையும் மிளகை மேல சுத்தி போட்டோம். சாமியை கும்பிட்ட வந்துகிட்டு இருந்தோம். புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து தேய்ச்சோம்னு இருக்கக்கூடாது. எப்ப அது பால்வழி ஆவட பொய்கையில போய் நீராட வேண்டும். எப்ப ஆவட பொய்கையில நீராடணும். கணவனும் மனைவியுமாகவே கொண்டவனும் தேவியுமாக ஐயா ஆவட பொய்கையில அந்த முத்து சர்வம் ஆடத்தியா இருவேருங்கை முடித்தோ
கோமதிய அந்த முத்து சர்வமாடத்தியா நம்ம முத்து சர்வமாடத்தியா முத்து சேர்வையும் ஆடத்தியானவனானவளும் மன்னவனும் தேவியுமாக ஏ அம்மா ஏ ஆவட ஆவட கோமதி ஏ ஆவடனா தப்பா நினைக்காதீங்க ஆவடனா ஆமா எங்க வீட்டுக்கு கீழே விட்ட ஆவடையோ உங்க வீட்டுக்கு மேல விட்ட ஆவடையோ இல்ல ஆவடை கோமதி அம்மாள் ஆமா கூலவாள் சங்கரர் எப்பா குலவாள் சங்கரர் ஏ அம்மா ஏ ஆவட கோமதி அம்மா என்ன போ எனக்கு ஆசைக்கு ஒரு ஆணு வேணும் அடுக்கலைக்கு பெண்கள் வேணும் என்று குழந்தை வரும் வேணுமே என்றோ இருவேரும் வணங்கினார்கள் ஆமா கோவில் பற்று தீர்த்தமும் திருநீரையும் கொடுத்தார் ஏப்பா கோயில் பற்று கொண்டு போய் கொடுக்காரு கையில அன்று இரவு அங்கே தங்கி ஆமா தீர்த்தத்தையும் திருநீரையும் அருந்தினார்கள் ஆமோ மறுநாள் தினத்திலே அரண்மனைக்கு வந்தார்கள் வந்தார்கள் சாமியும் முத்து சர்வமாடத்தியா முத்து சர்வமாடத்தியா பன்னிருத்து நகரத்தில கொண்டவனும் தேவியுமா இல்லறத்தில் நல்ல ரம்மா இணைந்து கூடி வாழ்வாரோ நல்லறத்தில் இல்லறமா கணவனும் மனைவியோ முத்து சேர்வை என்பவர் மாடத்தியா பெண்ணவளோ நல்ல ரமவாளுவாரோ அவளை அருளாலே கூடவாள் இருவையாலே முத்து சேர்வ மனைவியாவள் மாடத்தி பெண்ணவளோ மாடத்தி பெண்ணவளோ அன்று மரம் குழி மறந்தாகே ஐயா மாடத்தியா பெண்ணவளோ சாமி அன்று மாதம் குழி மறந்தோ அதுவே குழி கர்ப்பமான முற்றும் குழி மறந்தோ முழுகாமை இருப்பார் நங்கை குழி மறந்தோ 40 நாள் கர்ப்பமான ஊரறிய ஒரு மாதோ நாடறிய 40 நாள் 2 மாதம் 10 மாதம் மூன்றும் பெற்று ஏ மூட்டும் பெற்று அழகான பாலகனே பெற்றெடுத்தானே ஐயா முன்றும் பெற்று 10 மாதம் முட்டும் பெட்டும் முதல் கர்ப்பத்திலே ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் அவருக்கு மாவு கொடி அறுத்தார்கள் ஏப்பா வலித்தார்கள் கொப்புள் கொடியறுத்து குளுப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி நிலப்பொட்டும் போட்டு 16வது நாளையிலே பேர் நாமங்களை கொடுக்க போறார். ஏப்பா கொடுக்க போகிறார்கள். எப்படி பேர் கொடுப்பார்? எப்படி சுவாமி? ஆவடை கோமதியுடைய அருளாலைவல் பிறந்ததினாலையும் இவர் சேர்வ குலத்திலே யாதவர் குலத்திலே வந்து பிறந்ததினாலையும் என்ன பேர் கொடுக்காங்க? என்ன பேரியா? அருணாச்சல சேர்வை என்று பேர் கொடுத்தார். என்ன பேரு? அருணாச்சல சேர்வை. அருணாச்சல சேர்வை என்று பேர் கொடுத்தார். ஆமா, அந்த மாய கண்ணனுடைய கிருபையினால அப்படி அருணாச்சல சேர்வையும் ஆமா
என் முத்து சேர்வையும் ஆடத்தி அம்மாள் வளர்த்து வரக்கூடிய காலத்தில மாடத்தி அம்மாள் வெண்ணானவளோ அவளோ மறுபடியும் கர்ப்பமாகி மறுபடியும் கர்ப்பமாகி 1 மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதமாகி 3வது மாதத்தில் முத்து முத்தா 10 மாதம் முற்று பெற்று 10 மாதம் ஒரு பாலகன பெற்றெடுத்தாக மாடத்தி பாலகன பெற்றெடுத்தான் அவனுக்கு கொப்புள் ஒடியறுப்பாளாக பாட்டி நீராட்டி 16 நாளை ராமன் கொடுப்பாராக என்ன பேர் கொடுக்கலாம் அதாவது ஆமா குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது ஏப்பா குலதெய்வத்தை மறக்க கூடாது கும்பிடும் குலதெய்வத்தை மறக்க கூடாது குலதெய்வத்தையும் மறக்க கூடாதாம் குல தொழிலையும் மறக்க கூடாது அம்மா அம்மா குல தொழிலையும் மறக்க கூடாதுனே குலதெய்வத்தை மறந்தா கூட வருமாம் பஞ்சம் அப்படி குல தொழிலை மறந்தா கூட வருமா பஞ்சம் தன் தொழிலே வாராவிட்டால் தலையளவு பஞ்சம் வந்து சேரும் ஏப்பா தரை அளவே பஞ்சம் வந்து சேரும் அதனாலதான் கட்டக்கார வீட்டுல 4 மாடும் 2 ஆடையும் முடிச்சு போட்டிருக்கான் என் தம்பி கெட்டிக்காரன் உடுக்காரு 10 பணையா இருந்தாரு ஆமா உடந்துக்காரன் 4-5 சுள்ளே வச்சிருக்கான் பாத்துக்கோ சரிதான் தாளக்காரன் தாளத்துக்காரன் 20 வெள்ளாட வச்சிருக்கான் ஏப்பா சாயிண்டுக்காரன் 10 மரக்கா வகப்பாட வச்சிருக்கான் நான் உழைச்சி சாப்பிடுவேன் அண்ணாவி இந்த வெள்ளு கம்பும் குழம்பு தான் ஆமா என்னுடைய குல தொழில் இதுதான் பாத்துக்கோ ஆமா அதனால மாய கண்ணன் தான் யாதவ குல மக்களுக்கு ஆமா கும்பிடும் தெய்வம் வேலை ஏப்பா கும்பிடும் குலதெய்வமா இருக்காரு குல தொழிலில் தெய்வம் வேற பாத்துக்கோ அம்மா அதாவது என்ன இப்ப முத்துசேர்வ மருதப்ப சுவாமி இருக்காருன்னு வை சரி இவர் நம்மளுடைய குடும்ப இஷ்ட தெய்வாதை ஏப்பா குடும்ப இஷ்ட தேவதை குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் பாத்துக்கோ ஏப்பா நம்ம மாயாண்டி சுடலை கருப்பை முண்டை மாடை சொக்கேன் தலவா வேற வேற வண்ண கருப்பை சின்ன கருப்பை நொண்டி கருப்பை அதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம்பா குலத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும் பாத்துக்கோ அதனால ஆமா யாதவர் குலத்திலே கோணார் குலத்திலே வம்சத்திலே வந்து பிறந்தவர்களுக்கு ஆமா கோணார் என்றாலே கோகுலக்கண்ணன் வழியிலே வந்தவர்கள் ஏப்பா அந்த நவநீத கண்ணன் வழியிலே வந்து என் பெருமாளுடைய பேர் நாமமே சூட்டுகிறார் எப்படி கொடுக்கிறார்கள் 2வது ஆண் குழந்தைக்கு ஆமா ஐயா பெருமாள் சேர்வை என்று சொல்லி என்றும் சொல்லீங்க என்றும் சொல்லீங்க பிரியமுடன் பேர் கொடுத்தார் பேரு பெற்ற பெருமாள் சேர்வை வளர்த்து வரும் நாளையில மாடத்தியா பெண்ணவளும் 3வது பெண் குழந்தை வேணும் என்று அவன் குலதெய்வம் கோவிலுக்கு குலதெய்வம் என்ன சாமி என்ன சாமி என்ன சாமி என்ன சாமியா கருப்பசாமிக்கு ஆமா மாதாந்த நடக்காலே மாவளக்கு எடுக்காலே ஞாந்து தவம் எடுப்பார் நெய்வளக்கு எரிப்பாலும் எங்க கருப்பசாமி அருளால ஐயா மருதப்ப சேர்வ என்ன அடுத்த வருஷம் ஆலயத்துக்கு வரணும்னா இந்த பெண்களுக்கு என்னத்த சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவோ அதனால மாவிளக்கு எடுத்தார்கள் மாதாந்த நடந்தாங்க அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்துக்கோ ஏப்பா மாதாந்த நடக்காங்க மாவிளக்கு எடுக்காங்க அப்படி எடுத்த மகிமையினால எங்க கருப்பசுவாமியுடைய அருளாலே மாடத்தியானவள் 3வதும் கர்ப்பமா இருக்கா ஏப்பா
3வது கர்ப்பமா இருக்கா. கொடுத்து வச்ச மகாராஜனே. இப்ப யாரு 3 பிள்ளை, இப்ப 7 பிள்ளை, 8 பிள்ளை, 10 பிள்ளை யாரு பெக்கா? ஒருத்தர் பெக்க மாட்டக்கா. யாரு பேர அழகு குறைஞ்சிரும்னே. ஏயா ஓ, அந்த காலத்துல 16 21 பெண்களை பெத்தெடுத்திருக்காங்க. எங்க தாத்தாலாம் 12 பெத்திருக்காரு. எங்க தாத்தா 16 பிள்ளைய பெத்தெடுத்திருக்காரு. பாத்துக்கோ. எங்க தாத்தா இல்ல, எங்க ஆட்சி பெத்தெடுத்திருக்கா 16 பிள்ளை. நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. எங்க தாத்தாலாம் 12 தாமனே. அப்படியா? பெரியாச்சிக்கு 10, சின்னாச்சிக்கு 2. ஓ, பெரியாச்சிக்கு 2, பெரியாச்சிக்கு 10னே, சின்னாச்சிக்கு 2. அது என்னப்பா சின்னாச்சிக்கு மட்டும் 2? அது சின்னாச்சிக்கு போத நிப்பாட்டி சொத்து கொடுக்க முடியாதா? அப்படியா? ஏனே ஓ, அந்த காலத்துல வாழ்த்துவாங்க. பாத்துக்கோ, நீ 16 பெத்து பெருவாழ்வு வாழுவனா? 16 பெத்தா, 16 செல்வங்கள். இந்த பாட்டி அம்மாலாம் ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க, வாழ்த்துதாங்கன்னா எப்படி வாழ்த்துவா? எப்படி வாழ்த்துவாங்க? அத்தை என்ன இன்னாரு பெத்த மவளை இன்னாரு அம்மா, நீ 16 பெத்து பெருவாழ்வு வாழுவம்பா. எப்பா 16 பெத்து பெருவாழ்வு வாழுவோம். இப்ப உள்ள பிள்ளைகள் எடக்கு பிடிச்ச பேவுள்ளிய என்ன செய்யுமுங்க? என்ன கிளவி, நீ பெத்த அம்மா, வளர்த்த அம்மா, கட்டி கொடுத்த, நான் 16 என்னைய பக்க சொல்லுதே, உனக்கெல்லாம் ஓர்ம வேண்டாம். முதல்ல அவளுக்கு கூறு இருக்கானே. ஏட்டி உன் வாய கழுவு. நான் என்ன டீ சொன்னேன்? அம்மா 16 பிள்ளையா உன்னைய பெத்து பெருக்க சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னமோ கேட்ட கதையில ஏப்பா எழில் அவங்க கேட்டுதான் சபையிலம்பா. அப்பா பூதேவி பேவுள்ள ஒரு பிள்ளை பக்கத்துக்கு வக்கத்தை பேவுள்ள அம்மா 16 பெத்து தள்ளிடுவாள். நீ 16 பெத்து 16 செல்வங்களையும் பெற்று அம்மா பெரிய வீட்டு வாழ்வா வாழ்வன அவ வாழ்த்துவா. இப்ப உள்ள பிள்ளைல அப்படி நடந்து கிளவிய திட்டுமா. எல்லாம் இப்படிதாமனே. எங்கேயே போற காத்தையும் புருஷனை பிடிச்சல ஆத்தன மாதிரி. என்னது ஏயா அப்படியெல்லாம் இப்ப இருக்கு பாத்துக்கோ. அம்மா ஆனா என்ன முத்து சேர்வ மனைவியானவள் 3வது பெண் பிறக்க வேணும் என்று வேணுமே என்றோ கருப்பசாமியுடைய கோவிலுக்கு கால்நடையா நடக்குகிறார்கள். என் கருப்பசாமியுடைய அருளாலே முத்து சேர்வ மனைவியானவா அன்னுமாதம் குளிமறந்தா, அண்டோ மாதம் குளிமறந்தா, அதுவே கூலி கர்ப்பமான முட்டும் நுழி மறந்தா, மாடத்தியாவென்னவளோ 3வதும் கர்ப்பமான நங்கையவ குளி மறந்தா, 40 நாள் கர்ப்பமான ஊரறிய 1 மாதம் 2 மாதம் மொத்தம் 3 மாதம் மாற்றே ஐயா 3வதும் மாற்றை முத்து முத்தாவே திடுமா 4வது மாதம் நயக்கியது ஒரு மசக்கையா 5ஆம் மாதத்திலே அறவையறு பூரணம் அங்கம் எல்லாம் தங்க நேரம் எங்கனவ முத்து சேர்வ எனக்கு அடமாங்க வேணும் என்பானே. எங்கனவ முத்து சேர்வ தகதகதா அடமாங்க இப்ப எவா போட்டு வச்சிருக்கா? பெரியா தண்ணி அடமாங்க போட்டு வச்சிருக்கா? ஒரு நார்த்தங்க ஊருவா போட தெரிய மாட்டேங்கண்ணே. ஒரு நார்த்த மாங்காய் ஊறுகாய ஒழுங்கா வெட்டி தாளிக்க முடியல. எப்பா 2 மிளகாத்தொடிய போட்டு வதக்கி எடுக்க முடியல. அது எப்படி போடணும்னு புருஷன்ட்ட கேட்கா. கட்டக்காரங்கெல்லாம் அந்த ஊறுகாய் போட சொன்னா மாங்காய் கொண்டு
என்னைய காய்ச்சி மூஞ்சில ஊத்திட்டான். சமையல் அவன் வீட்டுல அவன் தான். அப்படியா? ஆமா. ஏன இங்க பாரு. அம்மா அது ஊறுகாய் போடலாமே. அம்மா சுகர் பிரஷருக்கு கேட்கும். அடமாங்க எப்படின்னா ஊறுகாய் போடணும்? உனக்கெல்லாம் புளியங்காய ஊறுகாய் போட்டு தரணும். அதை நீ போட்டு தின்னு. அவன் வாழும் பயிர். ஏயா இப்ப மாங்காய் ஊறுகாய் போட தெரியல. அடமாங்கானா? ஆமா. பொடி பிஞ்சு மாங்காய் இருக்கும் பாத்துக்கோ. ஏப்பா குஞ்சு மாங்காய் சின்ன சின்னதா. அந்த மாங்காவை வாங்கி ஆமா முளவாத்த சரி உப்பு எல்லாம் இடிச்சு ஆமா நல்லா ஒரு பாட்டில் அடைச்சு ஆமா அதுல குறைய தண்ணிய ஊத்தி ஊற போட்டுறணும் பாத்துக்கோ. பரவாயில்ல, உங்க வீட்டுல நல்லா வேலை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க பெரியாச்சி சொல்லி தந்தாப்பா அன்னைக்கு. இல்ல இது எங்கேயோ நம்ம பட்ட பருவ மாதிரி இருக்கு. ஏனே அத ஊற போட்டு ஆமா 10 நாள் தான் வச்சிருக்கணும். சரி அதுங்காட்டி எடுத்து தின்னமுன்னு வை. அடமாங்க அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு அண்ணாவி வீட்டுக்கு போயிடணும். அண்ணாவி கை பக்கம் எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. வாங்க போட்டு சாப்பிடுவோம். அது நம்ம வீட்டுல எல்லாம் ரொம்ப இருக்காது பாத்துக்கோ. அப்ப எங்க இருக்கும்? அக்கரஹாரத்துல ஐயங்கார் பற்றுவாள் வீட்டுல தான் இருக்கும். ஏப்பா அவங்க வீட்டுல தான் இருக்கும், வேதியர் வீட்டுல. அவதான் ஆச்சி அடிக்கடி ஆமா சுவாமி அடமாங்கா கொண்டு வரணும், மாவடுவு கொண்டு வாங்கம்பா. ஏப்பா அப்பதான் கை முட்டை முட்டை சாப்பிடலாம். கை முட்டை முட்டை சாப்பிடலாம். என்னத்த சாப்பாடு கை முட்டை முட்டை. ஐயோ அக்ரஹாரத்துல உள்ளவங்களும் முட்டையை சாப்பிடுதாங்களோ? ஏன்னா முட்டை இல்லைன்னு நல்ல தயிரை ஊத்தி பச்சரிசி சாதத்தை கை முட்டை முட்டை சாப்பிடலாம்னே. அதாவது கை முட்டைனா இப்போ ஒரு முட்டை விலை என்ன இருக்கு? எப்ப 6 ரூபா 50 பைசா. 6 ரூபா 50 பைசாவா? எங்கேயோ சிச்சா நடந்திருக்கு, அதான் இங்க வந்து சொல்லுங்க. ஏயா நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபாய்க்கு உங்க பியாத்தியா காலத்துல கொடுக்காங்க. எங்க ஊர்ல 35 ரூபா ஒரு முட்டை. இப்ப எவ்வளவுங்க ஒரு முட்டை? என்ன முட்டை விற்க விலையில முட்டைன்னு இருக்க. அப்புறம் முட்டைங்க பேருக்காம போடுக்கு அந்த யாவும் வந்திருக்கு. அதனால ஏயா என்ன செய்கிறார்கள்? 5வது மாதத்திலே அடமாங்கா வேணுமென்றா வேணும் என்கிறா. மனைவி 3வது பெண் குழந்தைக்கு கர்ப்பமா இருக்காளன்னு ஆமா என் முத்து சேர்வ அக்ரஹாரத்துல போய் ஓடோடி போய் அடமாங்கா வாங்கியாந்து கொடுத்துட்டாரு. ஏப்பா அடமாங்கா ஊர்வாயிருந்து கொடுக்காரு. ஆமா 6வது மாதமாச்சு. ஆமா சாமி 6வது மாதையில அந்தமெல்லாம் ஏழு நல்ல உடம்பு முத்து சர்வ மனைவியா மாரத்தி வெண்ணவ 8வது மாதத்தில 8வது அவளோ திட்டுமுட்டா அவளோ திட்டுமுட்டா வருகுதன்பா. கட்டமண்ண விட்டுதோம் கட்டமண்ண கண்டுட்டா விடவே மாட்டேன். ஏப்பா தொட்டு 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 சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா மாடத்தி. அந்த மனம்னே ஐயா 9 மாதமா வாழ போல சொல்லுவா. 10 மாதம் மட்டும் பெற்று 10 மாதம் பைங்கிலியா இருப்பாள். அந்த பைங்கிலியா இருப்பாளோ? மாதம் 10 திங்கள் 300 நாள் திகைந்து மாடத்தியானவள் 3வதும் கர்ப்பமாகவே இருக்கிறாள். 3வது பிரசவ வேதனை அவளுக்கு தாங்க முடியலையா. என்ன செய்தா எங்கனவா ராஜமன்னா கர்ப்பம் ஐயோ இருப்பேனோ
சொல்லுவதோனு ஐயா இந்த நல்ல பிள்ளையாரே கருப்பசாமி கோவிலுக்கு வாயிலுக்கும் போக மாட்டேன் வளர்ந்தவரம் கேட்க மாட்டேன் மாதாந்த நடக்க மாட்டேன் கெடுக்க மாட்டேன் நானும் மாவிளக்கு எடுக்க மாட்டேன் எனக்கு வயிரோதனோகுதன்பா ஐயா 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 என் கணவா ராஜமன்னவா எனக்கு வயிரோதனம்பா வானாடு போகுதம்பா இடுப்போரியதன்பா இடையத்தான் தளருதன்பா ஐயா கறி கொட்டல பரட்டுது தைலம் வாங்கி தட்டு மாத்த இதுக்கெல்லாம் தைலம் கேட்காது பார்த்து குறுக்கு அரியும் குடலை புரட்டும் பார்த்தோம் குடலை புரட்டுதுங்க அதான் சொல்லியிருக்காங்க மலைக்கும் சூளுக்கும் கணக்கே கிடையாதுன்னு இருக்காங்க ஏப்பா மழை எப்போ வரும் தெரியாது கர்ப்பவதியா இருக்கிறோம் எப்போ குழந்தை பெறுவாங்கன்னு தெரியாது எப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்ல முடியாதான் அம்மா மழை எப்ப பூமியில வந்து விழும்புன்னு சொல்ல முடியும் எப்பா திடீர்னு மேகம் இருக்கும் ஜல பெஞ்சிரும் அதனால ஆமா மாடத்தியான பெண்ணானவள் 3ஆவதும் கர்ப்பம் 10 மாதம் முட்டும் பெற்றோ மங்கையாடி தொடியா வயருளைந்தே வயருளைந்தோ ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாங்க அடிதொடியா வயருளைந்தோ முத்து சேர்வ மனைவியாவள் அந்த மாடத்தியா வேணுவா 3ஆவது கர்ப்பத்திலே அவளோ கொடி தொடியா வயருளைந்தே கொடி தொடியா வயருளைந்தோ ஒரு குழந்தை கொன்ற பெற்றெடுத்தாங்க ஐயா வயருளைந்தோ தாய போடுங்க அம்மா ஒரு உழவே உழவு போடுங்க காதுக்கு கேட்கவே ஏன் இது நரி உழவுலையோ ஏன்னா குழவை அப்படி போடணும்னே உழவை நல்லா நாக்க சுழட்டி போடுங்க பாப்போம் அம்மா போடுங்க அம்மா ஒரு உழவே போடுங்க ஒரு உழவே உங்க பொண்ணான எம்மா ஒரு உழவே பொண்ணா போடுங்க 5 குழவை போடணும் 5 குழவை போடணும் ஆம்பளை பிள்ளைலாம் பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பத்தியா ஆமா 5 குழவை போடணும் 2 குழவை தான் போட்டிருக்கீங்க ஆமா முக்கா 3 தேரம் 3 தேரம் நீங்க முத குழவை போடுங்க முக்கா 3 தேரம் ஏட்டி எங்கயோ குழவை சத்தம் கேட்க வாங்க போய் பாப்போம் ஏப்பா எங்க கேக்கு யாரு கர்ப்பமா இருந்தா நம்ம முத்து சேர்வை இருக்காங்களா முத்து சேர்வை அவங்க மனைவி மாடத்தி இருந்தா ஒரு மாடத்தி கர்ப்பமாவா இருக்கா அவதான் மாதந்தமா இருந்தா ஏ பாறை வெட்டி எத்தனாவது இதுதான் 3ஆவது ஏன் எத்தனை குலை வெட்டி காட்டுது
போச்சா ஆமா இது மூணாவது ஆம்பளை பிள்ளை தானே ஆமா வாங்கட்டியா போவோம்னு நீ வாங்க போய் பாப்போம் பன்னீர் ஊத்துல உள்ள யாதவ குல பெண்கள் எல்லாம் வந்தார்கள் வந்தார்கள் ஐயா யாதவ குல பெண்கள் எல்லாம் தொப்புள் கொடி அறுப்பாரோ ஏ அறுப்பாரோ அவரை குளிப்பாட்டி நீராட்டிக தொப்புள் கொடி அறுப்பாரே சாமி நில போட்டும் போடுவாரோ முத்து சேர்வ பெத்த மகள் செக்க நல்ல சிவப்பழகே செந்தூருக்க பொட்டழகே வங்கி நல்ல தலையழகே மாடாமள்ளி இரமழகே சூழு நல்ல தலையழகே சூழு அழகே ஏய் சுருள நல்ல முடியழகே சூழு தலையழகே ஏ கோணி நல்ல உச்சியழகே குங்குமுக பொட்டழகே ஆளிலையும் அழகந்தானே அமுசத்தில உயர்ந்த வந்தான் வீராதி வீரம் தானே எங்க வீரமுத்து சேர்வ மக சூராதி சூரன் தானே ஏ சூரன் நானே ஏ மாடத்தியா பெற்ற மகனே சூராதி சூரன் தானே அப்படி பிறந்ததோரே குழந்தையத்தான் ஏ ஐயா 16வது நாளையில பேர் நாமம் கொடுப்பாங்க அம்மா பேர் நாம கொடுக்கணும் இல்லையா இப்ப எப்படி பேர் கொடுக்காங்க ஏப்பா இப்ப பூரா ஒரே நடிகர் பேரு நல்ல பேரா சொல்லு பாப்போம் நல்ல வாயில வர மாதிரியான ஓ வாயில வரதம்னா வான அர்த்தமா அம்மா மாரிமுத்துன்னு கொடுங்கண்ணே ஏன் நல்ல பேரா கொடுப்பா அப்ப சொரிமுத்துன்னு கொடுங்க நல்ல சவமா நல்ல சிவமா ஆ. அந்த பேர்லாம் ஆகாது அப்ப தங்கத்தோர ஏன் அவன் இரும்ப துறக்க மாட்டானோ பேர் தங்கத்தோரனே பேரு தங்கத்துறையா அப்படிலாம் பேர் கொடுக்கப்படாது ஐயா ஓ கருப்பசாமி கோவிலுக்கு மாவிளக்கு மாதாந்தம் எடுத்ததினால அந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்காங்க தெரியுமா என்ன பேர் சுவாமி சேர்வ குலத்தையும் சேர்த்து ஆமோ. மருதப்ப சேர்வ என்று ஏ சேர்வ என்றோ கட்டி மகனுக்கு தான் பெயர் கொடுத்தாக மருதப்ப சேர்வ என்றோ அப்படியே மருதப்ப சேர்வ என்றோ மகனுக்கு தான் பேர் கொடு முதலாவது மகனுக்கு அருணாச்சல சேர்வையன் அழகுடனே இரண்டாவது பெருமாள் சேர்வையன் மூணாவது மருதப்பன் என்று அவருக்கு மருதப்ப சேர்வை என்றோ ஐயா நாலாவது கர்ப்பமான 10 மாதம் முட்டும் பெற்றோமே மாடத்தியா பெண்ணவளோ 10 மாதம் முட்டும் பெற்று மாடத்தி பெண்ணானவள் நாலாவது கர்ப்பத்திலே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஏப்பா பெண் குழந்தை பெற்றெடுத்தா அவளுக்கு பேர் என்ன பேர் கொடுக்காங்க எப்படி கொடுக்காங்க சிலம்பம்மா சிலம்பம்மான்னு பேர் சிலம்பு அம்மாள் மவளையும் பெற்றெடுத்த குழந்தைக்கு ஐயா சிலம்பம்மா என்று சொல்லி சிறப்புடனே பேர் கொடு 5வது கர்ப்பமாகி
ஐம்பாவதும் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாங்க. ஐந்தாவது கர்ப்பமாகி குழந்தைய பெற்றெடுத்தாயே. அவருடைய ஐந்தாவது குழந்தைக்கு தான் மாடத்தி அம்மாள் என்றும் மகத்துவமா பெயர் கொடுத்தார். பெயர் கொடுத்த குழந்தைகளை முத்து ஜர்வை என்பவரும் மாடத்தி அவனவளும் ரொம்ப நாளைக்கு பிறகு நமக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு. இந்த பிள்ளையை என்ன எப்படி வளர்க்க வேண்டும் என்று அருணாச்சல சேர்வையில் பெருமாள் சேர்வையம் மூணாவது பிறந்தமா மருதப்ப சேர்வையம் சிலம்பம்மா மாடத்தீய தங்கள்கிட்ட உருக்குவாரம் தங்கத்தால தொட்டில் செய்து பொண்ணே உருக்குவாரம் பொன்னால தொட்டில் கட்டி குழந்தைகளை பொட்டில் போட்டு தாராட்டி வாராட்டி 5 பேர மக்களை 5 பேர மக்களை அந்த 5 பேரு தாராட்டி ரோராட்டி தலை மக்களை வளர்த்து வருகிறார்கள். மாடத்தி பெண்ணானவள் எப்படி தாளாட்டு வாழையானா எப்படி தாளாட்டுறா அரிரரி ராரோ அரிரரி ராரோ கண்ணே ஆரிரரி ராரா மலையோரம் பசுமேய மகிழமணி ஓசை மேய்ந்து வரும் வால் பசுவே மகனே ராரிரரி ராரோ அப்பா மேய்ந்து வரும் வால் பசு உங்களப்பா முத்து சேர்வே மகனே பால்களையும் கையிலெடுத்தோ வருவாரோ அடனே வெள்ளியாலே உத்திரமா மகனே வீமர் மகன் தொட்டிலே வீமர் மகன் போடுஞ்சதோ வெள்ளி உத்திரங்கள் ஓசையிட தங்கத்தான் உத்திரமா அருமர் மகன் தொட்டிலே எந்த அருமர் மகன் போடுங்க தங்க உத்திரங்கள் ஓசையிட மகனே வடக்கே உறக்கினாரோ
பால்கிணத்தை பார்க்க வந்த என் பாலகனே யாரடி ஹரிராரிரரிராரோ உங்களப்பா முத்து சேர்வ ஓடி திறந்திருக்க மகனே குறிஞ்சி மேல உட்கார்ந்து பேனா பிடித்தழுதோ மகனே பெரியதொர நீ யாரடித்து நீ எழுத மகனை அடித்தாரை சொல்லிய அத்த ஒன்ன அடித்தாளோ மகனே அள்ளி பூ செண்டாளே அடித்தாரோ மகனே மல்லியப்பூ செண்டாளே யாரடித்து நீ எழு மகனே அடித்தாரே சொல்லியாளு ஹரிராரிரரிராரோ மகனே ராரிரரிராரோ என்னும் முத்து சேர்வை மனைவியானவர் குழந்தைகளை தாளாட்டணும். இப்படி தாளாட்டன்னு பார்த்துக்கோங்க. எப்பா கணவனும் மனைவியும் தாளாட்டுதாங்க. எப்படி தாளாட்டுதா இப்போ அவளான கட்டின பொண்டாட்டி போத்தோ உங்க அப்பா வாராமா. அது இப்போ உள்ள பெண்களை கூப்பிடுதாங்க. ஏன் முண்டங்கன்னு போய் உள்ளங்க பேசாம கடந்து உறங்காமுங்க. ஆமா அப்படிலாம் இப்ப சொல்லுதா பாத்துக்கோ. உங்க அப்பா நம்ம தோ 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 அப்படிம்பா. எப்படி தாளாட்டுதா தெரியுமா? தாளாட்டுதா தங்க தொட்டில கட்டி தாளாட்டி தாளாட்டி அந்த தலைமகளை வளர்த்துவாரா வளர்த்துவாரா யாரோ சாமி வளர்த்து வரும் நாளையில் ஒரு வயதா இருவயதாக மொத்தம் 3 வயதுமாச்சு. 3வது வயதில 3வது அவரோ முடியறகி காது ஓத்திங்க. 3வது வயதில குழந்தைக்கு முடியறகி காது ஓத்தி இதே 4 நல்ல வயதாச்சு. குழந்தைகளை 5 பேர்
4 வயதாச்சு பாத்துக்கோ. எப்படி இருக்கிறாங்க? நடந்து விளையாடுதாங்க. அம்மா அம்மா ஐயா இந்த நல்ல வயதில 5 நல்ல வயதிலே அருமை பள்ளி ஏதோ படிக்க போறாங்க. அறிவு பள்ளி எது படிக்க போறான்? தானே 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 தன்னோ தனனை தன்னோ தானே தனனே தன்னோ சாமி தந்தனை தோ தானே தன்னோவே தானே தனனை தன்னோ உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா வருதப்பா ஓடியா ஓடியா வேலை நல்ல வேலை ஐயா வேலை ஐயோ வருதப்ப விளையாடி வர ஏ வேளாயோ உனக்கு சாமனடே சாமமானே 3 வீட்டு எங்க அண்ணாமலை சேர்வேன் ஏயா அண்ணாமலை சேர்வேன் அவ சதுராட்டம் போடுவாரோமே ஐயா அண்ணாமலை சேர்வே உனக்கு வேலை நல்ல வேலையாச்சு நல்ல வேலையாச்சு விளையாட நேரமாச்சு 3 வீட்டு அண்ணாமலை சேர்வேன் அண்ணாமலை சேர்வேன் பாடுவார பாடுவாரா ஆடுதார பாடுதார ஆதாளி போடுவாரா ஆதாளி போடுவார இல்லையா சர்வையோடு சர்வையோடு மருதப்ப சாமி ஐயா மருதப்ப சுவாமி ஐயா சாமனடு சாமமாச்சு சாமனடு சாமமாச்சு ஓடுங்கம்மா ஒரு உழவ பொன்னான வழியால மணி குழவை மூளை விட்டு அண்ணாமலை சேர்வை ஓடியா ஓடியா பாய் ஐயா மருதப்ப சாமி ஐயா கச்சா வரிஞ்சு கட்டி நல்லா வரிஞ்சு கட்டி கச்சா சுங்கலிட்டு கருங்கச்ச சுங்கலிட்டு கட்டி வெள்ள வரிஞ்சு கட்டி வெள்ள வரிஞ்சு கட்டி ஆமரக்க சுங்கலிட்டு ஆமரப்பு சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச சல்லடமா கச்ச சல்லடமா சீல குல்லாபோ சீல குல்லாவா மூளை விட்டு அண்ணாமலை சேர்வேன் அண்ணாமலை சேர்வேன் குதிரையில குதிரையில விளையாடி வாராரே என் அப்பனாகிய மருதப்ப சுவாமிக்கு அவரோ 4 நல்ல வயதுமாச்சு 4 நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவார் 5 நல்ல வயதாச்சு 5 நல்ல மருதப்ப அறிவி பலி படித்தவார் அவரோ அறிவு கல்வி படித்து வாரா ஐயா 6 நல்ல வயதாச்சு அரிச்சு வெடி படிப்பார் 7 நல்ல வயதாச்சு 7 வரி படிப்பார் 8 வயதுமாச்சு 8 நல்ல ஏட்டு பாடம் எழுதுவார் அவரோ ஏட்டு பாடம் எழுதுவாரோ எங்க மருதப்ப சாமி அவர் 9 வயதுமாச்சு வயதுமாச்சு ஓலைகள் எழுதுவாரா 10 நல்ல வயதுமாச்சு வயதுமாச்சு படகளையும் படித்துவாரா படகளையும் படித்துவாரா 10 நல்ல வயதுமாச்சு அவர படகளையும் படித்து வாரா 12 வயதுமாச்சு அண்ணாமலை சேர்வையும் அருணாச்சல சேர்வையும் பெருமாள் சேர்வையும் மருதப்ப சேர்வையும் 12 வயதுக்குள்ள படகளையும் தான் படித்தோ ஆணையத்தம் குதிரையேட்டோ அழகு எந்த தொழில் வடிதான் பள்ளிடம்பு சிலம்பு தொழில்
வரிசையுடன் தான் படி பொல்லாத மருதப்பர் முன்கரணம் பின்கரணம் முக்கியமா தொழில்படி கூடு வெட்டு கூடுவாயும் கூடு வெட்டு குரங்கு வித்தைகளும் ஐயா கூடு விட்டு கூடுவாயோ அவரோ மூச்சடக்கி பாய்ந்தாரானாமே நூறடி பாய்ந்துடும் நாவடக்கி பாய்ந்தாரா. மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கும் விழா கம்பி அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கும் விழா கம்பி அழைக்கிறார்கள். அவரோ நாவடக்கி பாய்ந்தாரான் 400 அடி பாய்ந்திடும் அதக்க வைத்து வாய்ந்தாரானா வாய்ந்தாரானா. அவரோ 16 அடி பாய்ந்திடுவார் 16 அடி பாய்ந்திடுவாங்க பதக்க வைத்து பாய்ந்தாரானா 16 அடி தானே 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 தன்னோ தானே தன்னோ தானே தானே தன்னோ சாமி தந்தனை தோ தானே தன்னோ தாயான எங்க சொகனாட்சியே சொகனாட்சி ஓடியா ஓடியா ஏ சொகனாட்சி ஈராத்து காரியம்மா அம்மா காரியம்மோ எங்க இருக்கங்கோடி காரியம்மோ ஐயா காரியம்மா ஏ அம்பியை தான் சொக்கனாச்சியே எங்க மருதப்ப சுவாமியோடே ஏ மூல வீட்டு அண்ணாமலை சேர்வே ஏ சேர்வைக்கு தான் நீங்க போடுங்கம்மா ஒரு கூடவே போடுங்க அண்ணாமலை சேர்வைக்கு தான் ஒரே குலவை அண்ணாமலை சேர்வையாவ ஆதி ஒரு காலத்திலே அந்த பணிக்கேர் நல்ல குளமதியிலே ஏ வெள்ள சுடல கோவிலில அந்த குடை விழாவும் நடக்கும் போது அவன் அண்ணாமலை சேர்வையாவர் கைத்தாறு சந்தைக்குத்தான் ஏ சந்தைக்குத்தான் அவர் சென்று வரும் வேளையிலே ஐயா சந்தைக்குத்தான் சாமி ஆதி ஒரே காலத்திலே மூளை விட்டு அண்ணாமலை சேர்வே ஐயா கயத்தாறு சந்தைக்கு போயிட்டு வரும்போது என்ன நடந்திருக்கு பணிக்கர் குளத்துல தேவமாராக்கியம் அதுல கோயில் வெள்ள கோயில் சுடல கோயில் இருக்காரு அவருக்கு ஊட்டு நடக்கு ஊட்டு நடக்கும் போதும் மாடக்கொம்பு கிடாய் பார்த்துக்கோ எப்பா மாடக்கொம்பு கிடாய் மாடக்கொம்பு கிடாய்னா எப்படி இருக்கும் எப்பா கொம்பு சுத்து போட்டுருவானே அது வந்து சுத்து கொம்பு கிடாய் திருக்கு கிடாய்ப்பா வண்டி ஓட்டல மாடக்கொம்பு கிடாயினா இப்படி வளைந்து பின்னால வந்திருக்கும் பார்த்துக்கோ அதுதான் மாடக்கொம்பு கிடாய் ஆமா இந்த கிடாயை யாரு வெட்டுறாங்களோ ஆமா அவங்க கிட்ட போய் நான் தலைகுனிந்து நடக்கணும்னு தேவமாறன்னு சொல்லி இருக்காங்க ஆமா என் வீரம் கொண்ட அண்ணாமலை சேர்வ வெட்டருவா கையில் எடுத்து ஏ 3
பையனை ஆமா பந்தல் கொட்டை கையில வாழை இலைய பிடிச்சு ஆமா இத பிடிச்சு ஆட்டுக்கிட்ட நேரம் நின்று இருக்காரு. ஆமையா எங்க அண்ணாமலை சேர்வ என்ன செய்கிறா என்ன செய்தா என்ன சுவாமி 3 கொம்பு திருக்கு போட்ட மாட கொம்பு கிடாய நானே ஏ வெட்டருவா கையில எடுத்து சாமி கையில எடுத்தோ ஓங்கி மாவே வெட்டுவாரோ வெட்டருவா கையில எடுத்து ஏ அப்பேர் வெட்ட திருமகந்தான் மூள விட்டு அண்ணாமலை சேர்வைய அவர் அவன் வீராதி ஏ வீரந்தானே ஏய் வீரந்தானே அண்ணாமலை சேர் வீரத்தீர திறந்தவர் நாமே ஐயா வீரந்தானே அவன துள்ளி வந்தோ பாய்ந்தாரானா ஏ மூள விட்டு அண்ணாமலை சேர்வைய அவர் துள்ளி ஐந்தோ பாய்ந்தாரானா பாய்ந்துருவா ஏ பாய்ந்திடுமா என்ன மருத அப்ப சுவாமி அவர்கள் ஏ பாய்ந்திடுவாராவே ஏ அண்ணாமலை அவருக்கு சல்லடம்மா ஏ புள்ளாவோ ஏ தாமரக்கா மணியழகோ ஏ பட்டு கச்ச பவள கச்சா எங்க மூளை விட்டு அண்ணாமலை சேர்வைக்குத்தான் எங்க மருத அப்ப சாமிக்குத்தான் ஏ வெள்ளைய சேர்வைக்குத்தான் ஏ பட்டு கச்ச பவள கச்ச பவள கச்சா கச்ச சொல்லடமா ஒட்டு கச்ச சொல்லடமா மூளை விட்டு அண்ணாமலை மூணு வீட்டு அண்ணாமலை சேர்வா பாடுவாரோ ஆடாளி போடுவாரா ஆளாளி போடுவாரோ ஆடுவாரா சத்தம் போடுவாரா சத்தம் போடுவாரோ வரிஞ்சு கட்டி கச்சே வரிஞ்சு கட்டி அருங்கச்ச சுங்கலிட்டு கருங்கச்ச சுங்கலிட்டு வரிஞ்சு கட்டி கட்டி மல்ல வரிஞ்சு கட்டி மருதப்ப சேர்வையும் தான் மருதப்ப சேர்வையுமா அண்ணாமலை சேர்வையுமா அண்ணாமலை சேர்வையுமா சாமநாடு சாமமாச்சே சாமநாடு சாமமாச்சே சாமநாடு சாமமாச்சே ஐயா சாமமாச்சே மாச்சே ஐயா சதி சாம வேலையாச்சே உமக்கு சாமமாச்சே சாமி ஏம சாம வேலையாச்சே ஏ மூளை விட்டு அண்ணாமலை சேர்வ ஓடியா ஒயாய் ஐயா ஏ மருதப்ப சேர்வ ஓடியா சாமநாடு சாமம் போலே ஐயா சாமம் போலே சதி சாம வேலையிலே சாமனடி சாமம் போலே ஓடியா ஏ வீரம் கொண்ட எங்க மருதப்ப சுவாமியே முன்னால் ஒரு காலத்திலே இந்த தடியம்பெட்டி ஊரதியிலே பிள்ளைமார் பெண்களிடம் அட்டாதுட்டம் பண்ணுவாரோ மருதப்ப ஆதாரி போடுவாரோ அட்டாதுட்டம் பண்ணுவாரோ ஏ மரப சுவாமி ஏ ஆதி ஒரே காலத்தில ஐயா வேலை நல்ல வேலை ஐயா ஓடியா மூளை விட்டு அண்ணாமலை மருதப்ப சாமியுமா அம்பிகையா ஓடியா ஆடி வாரா ஆதாளி போடுவாரா அண்ணாமலை சர்வையுமா மரப சுவாமி சாமி ஐயா வேலை அது தவறப்போ ஆகுதப்போ சமயம் தவறுதப்போ சதிச்சாம ஆகுதப்போ பண்ணி ஒரு பரணே பாலாடு ஒரு பரணே
பாடி பண்ணி ஒரு பரணே பாடுபன்றி ஒரு பரணே மருதப்ப சாமி ஐயா மருதப்ப சாமி ஐயா ஒரு பரணே சேவர் கோழி ஒரு பரணே சேவர் கோழி ஒரு பரணே